தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புகைப்படத்துடன் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் உசிலம்பட்டியில் உண்ணாவிரத போராட்டம். தாவேகாவில் இணைந்தது குறித்து தகவல் தெரியாது என்றும் ஓபிஎஸ்ஸிடம் ஆலோசனை பெற்ற பின் பதில் அளிப்பதாக எம்எல்ஏ ஐயப்பன் பேட்டி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு எருமார்பட்டி உத்தப்பநாயக்கனூர் பகுதியென 3 மின் மாற்றிகளை மாற்றியமைக்க உசிலம்பட்டி மின்வாரிய அலுவலகம் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரை கோரிக்கை வைத்ததாகவும், அதில் எருமார்பட்டி மின் மாற்றியை மட்டும் சலுகை அடிப்படையில் மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் எம்எல்ஏ அலுவலகம் முன்பு மற்றும் உத்தப்பநாயக்கனூர் பகுதியில் உள்ள மின் மாற்றியை மாற்றியமைக்க பணம் கட்ட வேண்டும் என நிர்பந்தம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் உசிலம்பட்டி மின்வாரிய அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைக்கப்பட்ட பேனர்களில் அதிமுக ஒருங்கிணைப்பு மீட்பு குழு என ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா மற்றும் தாவேகாவில் இணைந்துள்ள செங்கோட்டையன் புகைப்படத்துடன் பேனர்கள் வைக்கப்பட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தாவேகாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்தது குறித்த கேள்விக்கும், பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு அவர் இணைந்தது குறித்து தற்போது பதில் ஏதும் இல்லை என்றும், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஒரே அணியில் பயணித்த போது அடிக்கப்பட்ட பேனர்கள் எனவும், உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்பதால் உண்ணாவிரத போராட்டம் முடிந்த பின் ஓபிஎஸ்ஸிடம் ஆலோசனை செய்து பதில் அளிப்போம் என ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் பேட்டியளித்தார். எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வழிகாட்டுதலோடு இன்று உசிலம்பட்டி சட்டமன்றத்தில் உட்பட்ட உசிலம்பட்டி நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மிகவும் பழுதான நிலையில், கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் இருந்தது. அந்த கட்டிடத்தை புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று சட்டப்பேரவை தலைவருக்கு மனு கொடுத்து அந்த நிதி பெறப்பட்டு இப்பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சந்தப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. அந்த அலுவலகம் பூமி பூஜை போடுவதற்காக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் சட்டப்பேரவை அவைக்குழு தலைவரும் அவைக்குழு தலைவர் உள்ளிட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே உசிலம்பட்டிக்கு வருகை இருந்து அந்த புதிய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு பூமி பூஜை போடப்பட்டு பணிகள் நடைபெற்று இப்பொழுது நிறைவடையும் நிலையில் உள்ளது. அந்த புதிய சட்டமன்ற அலுவலகத்திற்கு அருகில் நுழைவாயிலில் தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்தின் சொந்தமான மின்மாற்றி, அந்த மின்மாற்றி மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றது. உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அருகில் உள்ள பழுதடைந்த நிலையில் உள்ள மின்மாற்றியையும் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் எருமார்பட்டி ஆதிராவிடர் காலனி பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மின்மாற்றியையும் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் உத்தப்பநாயக்கனூர் ஊராட்சி விஷ்ணு மகாலுக்கு அருகில் உள்ள பழுதடைந்த மின்மாற்றியையும், இந்த 3 மின்மாற்றியும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. அந்த பகுதியில் மக்கள் சென்றாலும் வாகனங்கள் சென்றாலும் அது இடிந்து விழுந்துவிட்டால் பல உயிர் சேதங்கள் ஏற்படும் என்று நான் சட்டமன்றத்தில் கடந்த மே மாதம் நடைபெற்ற சட்டமன்றத்தில் கோரிக்கையாக வைத்தேன். இந்த 3 மின்மாற்றிகளையும் மாற்றித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அப்பொழுது வைத்த கோரிக்கைக்கு அப்பொழுதைய அமைச்சராக இருந்த மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் இதை நாங்கள் உடனடியாக மாற்றி தருகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள். அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் நமது எழுமலை துணை மின் நிலையத்திலிருந்து இந்த எருமார்பட்டி ஆதிராவிடர் காலனியில் பழுதடைந்த நிலையில் உள்ள அந்த மின்மாற்றியை தற்பொழுது மாற்றி அமைக்கிறதற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் அதற்கு எந்த பணமும் யாரிடமும் பெறப்படவில்லை.
அவர்களாவே சிறப்பு அனுமதி பெற்று அந்த மின்மாற்றியை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட உத்தப்பநாயனூர் விசிறுமகாலியில் உள்ள அந்த மின்மாற்றியும் நமது உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உள்ள மின்மாற்றியை மாற்றுவதற்கு ஒவ்வொரு மின்மாற்றியை மாற்றுவதற்கு 2,80,000 ரூபாய் இந்த மின்சார வாரியம் கேட்கின்றது. அந்த 2,80,000 ரூபாய் யார் கட்டுவது? நான் சட்டமன்ற உறுப்பினர், எனது அலுவலகத்திற்கு செல்வதற்கு இடைஞ்சலாக இருக்கின்ற அந்த மின்மாற்றியை மாற்றுவதற்கு நானே எப்படி பணம் கட்ட முடியும்? இங்கே பல பொதுமக்கள் எனது அலுவலகத்திற்கு போய் வருகிறார்கள். பொதுமக்கள் நலன் கருதி அந்த பகுதியில் எங்களது அலுவலகத்தின் பகுதியில் ஒரு செட் அமைத்து அதில் வருகின்ற தொகுதி பொதுமக்களை கோரிக்கை வைக்க வருகின்ற தொகுதி பொதுமக்களை உட்கார வைப்பதற்காக நாங்கள் ஒரு செட் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதற்கு இடையூறாக இருக்கின்ற அந்த மின்மாற்றியை மாற்றுவதற்கு பல முறை கோரிக்கை வைத்தோம். சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தோம். நேரடியாக எழுத்துப்பூர்வமாக மின்சார வாரியத்தில் மனு கொடுத்தோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனென்று கேட்டால் பணம் கட்டுகள் என்கிறார்கள். இந்த பணத்தை யார் கட்டுவது? இந்த பணம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எப்படி கட்ட முடியும்? அரசாங்கம் செய்ய வேண்டிய படி. ஏன் எழுமலை துணை மின் நிலையத்திற்கு அந்த எருமார்பட்டி காலனியில் மின்மாற்றியை எந்த ஒரு பணமும் இல்லாமல் சிறப்பு அனுமதி பெற்று மாற்றியமைக்கிறார்களோ அந்த அடிப்படையில் இந்த உசிலம்பட்டி துணை மின் நிலைய நிர்வாகிகள், மின்வாரிய அலுவலக பெருமக்கள் அதை ஏன் செய்யவில்லை? அதை கேட்டால் பணம் கட்டுகள் என்றார்கள். பணம் யார் பணம் கட்டுவது? எனவே இந்த மின்வாரியத்தை கண்டித்து நமது உசிலம்பட்டியில் உள்ள துணை மின் நிலைய அலுவலக செயற்பொறியாளர் அவர்களை கண்டித்து, அவருக்கு கீழ் பணியாற்றுகின்ற பொறியாளர்களை கண்டித்து இப்பொழுது அண்ணன் OPS தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தொண்டர்கள் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நிலை நீடித்தால் இந்த தொகுதி மக்களை அனைவரையும் அழைத்து இந்த பகுதியில் இன்னும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். அது மட்டுமல்ல, இந்த மின்சார வாரியம் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால், கிராமத்தில் உள்ள விவசாய பகுதிகளில் மின்மாற்றிகள் பழுதடைந்து விட்டால் அதை அந்த விவசாயிகளிடமே பணத்தை பெற்று அதற்கு எந்த ஒரு ரசீதும் கொடுக்காமல் பணத்தை மட்டும் 30,000-40,000 வாங்கி வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், மின்மாற்றி பழுதாகிவிட்டது. மாச கணக்கில் அந்த மின்மாற்றி பழுது செய்யாம போட்டுவிட்டு விவசாயிகளிடத்திலே அந்த பணத்தை 30,000-40,000 என்று பெற்றுவிட்டு அதுக்கு தகுந்த ரசீது கொடுக்காமல், ஆதாரம் கொடுக்காமல் இவர்களாவே அந்த பணத்தை செலவு செய்துவிட்டு 1 மாதம் 2 மாதம் கழித்து ஒரு மின்மாற்றியை மாட்டுகிறார்கள். அது 3 மாதம் 4 மாதத்துக்கு மேல அது தாங்க மாட்டேங்குது. மறுபடியும் அந்த மின்மாற்றி பழுதடைந்து விடுகிறது. இதே போல நம்ம சூளப்புறத்துக்கு அருகில் 6ஆம் நம்பர் SS கிட்டத்தட்ட 6 முறை பழுதடைந்திருக்கிறது. நானே அதற்கு பல முறை போன் செய்து மின்சார வாரியத்திடம் சொல்லி இருக்கிறேன். அப்படி பழுதடைந்ததுக்கு பொதுமக்கள் மறுபடியும் பணம் கட்டுங்க, நீங்க மறுபடியும் பணம் கட்டினா தான் நாங்க அந்த மின்மாற்றியை சரி செய்ய முடியும் அப்படின்னு பல முறை விவசாயிகளை ஒரு ஒட்டுண்ணியை போட்டு உறிஞ்சுகின்ற மின்சார வாரியமாக இருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். விவசாய பகுதிகளில் மின்மாற்றிகள் பழுதடைந்தால் அதை 1 வார காலத்திற்குள் சரி செய்வதற்கு இந்த மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளிடம் இருந்து பணம் பெறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். விவசாயிகளிடமே பணம், என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய 2,80,000 ரூபாய் கேட்கின்ற இந்த மின்சார வாரியம் விவசாயிகளை எப்படி, பாமர மக்களை சுரண்டாமல் எப்படி இருப்பார்கள்? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் எழுமலையில் ஒரு நிர்வாகம் இருக்கிறது, அந்த நிர்வாகம் எருமார்பட்டி ஹைதராபாத் இருக்கின்ற மின்மாற்றியை எந்த ஒரு பணம் வாங்காமல் சிறப்பு திட்டத்திற்கு
அதை பழுது நீக்கிறார்கள், அந்த இடத்தை அப்புறப்படுத்துறாங்க. அதே போல இந்த மின்மாற்றியை செய்தால் என்ன? இதற்காகத்தான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை இந்த மின்சார வாரியம் நிராகரிக்கிறது, துச்சமென நினைக்கிறது. எனக்கு கடந்த வாரம் நான் கொடுத்த லெட்டருக்கு ஒரு இங்கு உள்ள பொறியாளர், உதவி பொறியாளர் ஒரு மனு எனக்கு தபால் அனுப்பியிருக்காங்க. அந்த தபால்ல ஒரு தேதியே இல்லை. என்னைக்கு அனுப்புறோம், என்னைக்கு அந்த தேதி வந்துச்சு, பின்னால என்னைக்கு நம்ம கையெழுத்து போட்டு அனுப்புறோம், அந்த மாதிரி இல்லாம ஒரு மொட்டையா ஒரு பைத்தியக்காரனுக்கு ஒரு தபால் அனுப்பினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த மின்சார வாரியத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் எங்களுக்கு பதில் சொல்றாங்க. இன்று வரைக்கும் கடந்த 3 மாத காலமாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராகி கொண்டும் 1 வார காலத்துக்கு முன்னால் இந்த அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தோம். நமது காவல்துறைக்கு மனு செய்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நேற்றைய தினம் காவல்துறை வந்து இந்த இடத்தில் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது என்று எங்களிடம் எங்கள் வீட்டில் சுவரொட்டியில் அனுமதி மறுத்து சுவரொட்டி ஒட்டி இருக்கிறார்கள். காவல்துறை நான் நியாயமான முறையில் இங்கே அமைதியான முறையில் உண்ணாவிரதம் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நியாயமான காரியத்துக்காக உண்ணாவிரதம் இருக்கின்றோம். ஒரு பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தில் இலவசமாக அதை மாற்றி அமைக்கும் பொழுது ஏன் இன்னொரு பகுதியில் இருக்கின்ற துணை மின் நிலையம் இதற்கு பாராபட்சம் கேட்கிறது? எதற்காக பணம் கேட்கிறது? இதை கண்டித்துதான், இந்த மின்வாரியத்தை கண்டித்துதான், இந்த தமிழ்நாடு அரசை கண்டித்துதான் நாங்கள் இன்றைக்கு உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்திருக்கோம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை என்பது ஒரு மிக புனிதமானது, பவர்ஃபுல் நிறைந்தது. அங்க என்ன சட்டம் போட்டாலும் அதுதான் சட்டம். அந்த சட்டம் தான் மக்களுக்கு, அந்த சட்டம் தான் அரசாங்கத்திற்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சட்டமன்றத்திலேயே நான் கேள்வி எழுப்பியும் அந்த கேள்விக்கு அமைச்சர் பெருமக்கள் பதில் எடுத்தும் இந்த அதிகாரிகள் மெத்தனமாக இருக்கின்றார்கள். இதை கண்டித்து இன்று உண்ணாவிரத அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழு தொண்டர்கள் இன்று உண்ணாவிரதம் இருக்கின்றோம். எங்களுக்கு விரைவில் அந்த மின்மாற்றியை மாற்றி தரவில்லை என்றால் இந்த தொகுதி மக்கள் அனைவரையும் திரட்டி மிகப்பெரிய உண்ணாவிரதமும் ஆர்ப்பாட்டமும் நடத்துவோம். இந்த நல்ல நிகழ்வில் எங்களது மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் வேலுச்சாமி உள்ளிட்ட எங்களது ஒன்றிய கழக செயலாளர்கள் அனைவரும் வருகை வந்து இங்கே அமைதியான முறையில் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். இந்த உண்ணாவிரதத்திற்கு அரசாங்கம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்தனை பேரும் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதிமுக ஒன்று இணைக்கணும் சொல்லி வந்த செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு தாவேக்கலை இணைஞ்சிருக்காரு. அதை நீங்க நாங்க உண்ணாவிரதத்தை நோக்கி அரசாங்கத்தை எதிர்த்து எங்களுக்கு மின்மாற்றியை மாற்றி கொடுக்கல என்று உண்ணாவிரதம் இருக்கான். அதற்கு மட்டும் நான் எங்கள்கிட்ட கேள்விகளுக்கு பார்த்ததுக்கு பதில் இல்லை. இன்னைக்கு